ஓகே, கபிலன் அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆரில் ஒரு 1300 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 2 டிகிரி. அதனுடைய சிலபஸ் என்ன, அது எந்தெந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது, நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த டாப்பிக்கில் படிக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் டீட்டெயில், இந்த ஜாப் பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 10/2/2020 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 போஸ்ட் வந்து கால்வர் பண்ணிக்கிறாங்க. போஸ்ட் நேம் வந்து அசஸர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பாளர். இந்த இபி வந்து ரீடிங் கணக்கெடுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒர்க்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் லெவல் வந்து 19,500 62,000 வரைக்கும் தராங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்டுகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? வேகன்சிஸ் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். அடுத்து ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் ஆஃப்லேருந்து கேட்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தமிழ் ஒரு 20 கொஸ்டின், அது இங்கிலீஷில் ஒரு 20 கொஸ்டின். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 ஹவர்ஸ் டைம் தராங்க. ஓகேங்களா? 2 ஹவர் வந்து டைம். நம்ம இதெல்லாம் வந்து எப்படி எந்த டாப்பிக்லேருந்து இது கவர் பண்ணலாம், இது எதுலேருந்து கவர் பண்ணலாம், இது எதுலேருந்து கவர் பண்ணலாம், இது எதுலேருந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நான் சிலபஸ் வச்சே சொல்கிறேன். அந்த சிலபஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஓகே, ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து தட்டிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து எப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா, சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம். ஓகேங்களா? மே மாதம் அல்லது ஏப்ரல். ஓகேங்க, ஏப்ரல் எண்ட்லேருந்து மே ஃபஸ்ட் வீக்கான வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முழுமையான தகவல் பார்க்கலாம். சிலபஸ் வந்து பார்த்து அதில் 1 by 1 நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து. ஓகே, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் தமிழ். ஓகேங்களா? ஓகே, 2 பேப்பரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷாக இருக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் ஆகிறேன் 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் வந்து படிச்சுக்கங்க. புது புக் இலக்கணம் வந்து படிச்சிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கினுடைய இலக்கணம். ஓகேங்களா? நியூ புக் வந்து இலக்கணம் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்கு வந்து போதுமானது. அதே மாதிரி வந்து தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் இது 6th to 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக் இலக்கணம். ஓகேங்களா? நியூ புக் இலக்கணத்தை நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிங்கனாவே இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து, அதாவது பொறுத்துகள், தொடர் இதில் பிரித்து எழுதுக, தெரிச்சொல்லு, பொறுத்து அது தெரிஞ்சுக்க, இதெல்லாம் வந்து ஆங்கில சொல்லு, தனி சொல்லுங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வந்து கவர் ஆயிரும். அடுத்து நான் மேஜராக பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்ட் 2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பார்க்கக்கூடிய டாபிக் நான் சொல்கிறது. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 20 கொஸ்டினும், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 கொஸ்டினும் வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இதில் வந்து 5ம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸும் வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் ரெண்டாச்சுங்களா, எல்சிஎம்மு, ஓகே, மீசி போவா. ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வேல்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸு, பகடை கணக்கு, இது மாதிரிலாம் வருது இல்லைங்க. ஆல்பபெட் நம்பர் சீரிஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேங்களா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். இப்போ நான் ஹைலைட் பண்ணதுலேருந்து. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், இதுலேருந்து. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேருந்து கவர் பண்ணணும்னா 6th to 10th. ஓகேங்களா? 6th to 10th நியூ புக்கில் மேக்ஸ் வந்து இதில் நீங்கள் எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகுது, பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் மோரோவர் வந்து நீங்கள் எதில் கவர் பண்ணால் 7th, 8th, 9th இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒரு சில டாப்பிக்கு, 10th வந்து ஒரு சில டாபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள். முதல் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 7th, 8th, 9th கூடிய ஒரு மேக்ஸஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், இதில் எஸ்சிஎம், இசிஎம், இப்போவா, ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, பர்சன்டேஜ், அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து 7th, 8th, 9th நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம், மேக்ஸ் எல்லாம் வந்து மாறாது. ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் 7th, 8th, 9th வந்து நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 எபோவ் தாராளமாக வந்து நீங்கள் அடிக்கலாம். அதே மாதிரி தமிழ்லேயும் நீங்கள் 20 அடிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து தேர்டு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு தரணும்னா தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் தமிழுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸுக்கு கொடுங்க. ஏன்னா
மேத்தமேட்டிக்ஸ் கொடுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் தான், 100 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம ஒரு 80 ஓகேங்களா, 80 கொஸ்டின்ஸ் நம்ம அடித்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஜாபுக்கு போயிடலாம். கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாப் உறுதியாக கிடச்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டாபிக் தமிழில் 20 ப்ளஸ் மேக்ஸில் 20, இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, 40 கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிற 40 கொஸ்டின் தான் ஜிகே. அதை வந்து நம்ம இப்போ அடுத்து தேர்டில் டாப்பிக்கை பார்க்கலாம். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸே டிகிரி ஸ்டாண்டர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் நோட் பண்ணணும். டிகிரி ஸ்டாண்டர்டு ஓகேங்களா, அதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு இங்கே வந்து இந்த மாதிரி டிகிரி படிச்சிக்கிங்களா அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா +1 +2 வந்து அதிகமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6th to 10th வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 9th 10th ஓகேங்களா, 9th 10th வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுங்கள். இது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி. ஓகேங்களா, இந்த டிசீசஸ் அப்படிங்கிற நோய் அது இருக்குங்க, அந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா 12th ஜுவாலஜியில் வந்து ஒரு லெசன்ஸ் வந்து கவர் ஆகும். அது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. ஏன்னா வந்து அந்த லெசன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 12th ஜாகிரபியில் ஒரு லெசன்ஸ் வந்து நோய்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, டிசீசஸ். ஓகே, மனித நோய்கள். அந்த பாடம் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டனாக அடுத்தது பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குது, நியூ புக்கில் 10th நியூ சயின்ஸ் புக்கில் வந்து கவர் ஆகுது. அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வேதிவினைகள். ஓகேங்களா, வேதிவினைகள், அமிலம் மற்றும் காரங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9th 10th ரெண்டுலேயுமே கவர் ஆகுது. ஒரு +1 வந்து ஒரு சில கவர் ஆகுது. நீங்கள் +1 வந்து பார்க்க தேவையில்லை. 9th 10th மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் படிக்கணும். 9th 10th வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து எக்ஸஸ் டைம் இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th 9th இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா, ஓரலாக தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான். கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 9th 10th வந்து பார்த்திங்கன்னா ஆசிட்ஸ் எல்லாம் கவர் ஆகும், வேதிவினைகள். அதே மாதிரி நம்ம அமிலங்கள் மற்றும் காரங்கள் அந்த டாப்பிக்கெல்லாம் வந்து கவர் ஆகும். அதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் டைம் இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th வந்து ஒரு சில சும்மா ரஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கங்க. அதே போதுமானது. ஏன்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. எப்படி பார்த்தாலும் மொத்தமே 60 கொஸ்டின் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 or 50 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் கவர் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை எக்ஸஸ்வல் நம்ம TNPsc சொல்கிற மாதிரியே தான். ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, ஜாகிரபி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து பேப்பர். ஓகேங்களா, ஹிந்து, தினமணி இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயிரும். ஓகேங்களா, தினமணி, ஹிந்து இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆயிரும். இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 month ஓகேங்களா, எக்ஸாமுக்கு 6 month 6 to 8 month ஓகேங்களா, 6 to 8 month வந்து நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கனாவே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து போதுமானது. ஓகேங்களா, டெய்லி அப்டேட்ஸ் வந்து ஹிந்து ப்ளஸ் தினமணி ரெண்டை வந்து நீங்கள் அப்டேட்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர் பாட்டு வந்து நீங்கள் அடிச்சிடலாம். அடுத்து பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ புக். ஓகேங்களா, 10th நியூ புக்கில் ஒரு 6 லெசன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெசனு, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, அந்த லெசன்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் எது படிக்கனாலும் சரி, 9th 8th 6th 7th ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது படிக்கனாலும் சரி, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த 6 லெசன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 to 80 ஓகேங்களா, 75 to 80% சிலபஸ் வந்து ஜாகிரபியினுடைய சிலபஸ் வந்து அந்த 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய இதிலே கவர் ஆயிரும். மேக்ஸிமம் அதையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்கன்னா 7வது 9வதுல ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 6th சோலார் சிஸ்டம், 6th வந்து 11th வந்து கவர் ஆகுது. சோலார் சிஸ்டம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோலார் சிஸ்டம் வந்து தனியாக நம்மளுக்கு சிலபஸ்லேயே இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6th 11th ஓகேங்களா, அந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் வந்து கவர் ஆகுது. அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இன்கேஸ் வந்தாலும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்கிற அந்த 6 லெசன் தான் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டனாக வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி நீங்கள் வரும்போதே 10th ஓகேங்களா, 11th ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குனு மைண்டில் வரும். ஓகேங்களா, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கப்புறம் 7th ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பா, 8th கொடுத்துருப்பா, ஒரு சில டாப்பிக்கெல்லாம் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அதாவது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் இது வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா, ஐரோப்பியர்கள் வருகை அந்த பாடம் வந்து நீங்கள் இதில் கவர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது இந்த அரசியலமைப்பு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதர் தெரசா, சுவாமி விவேகானந்தா, பண்டிட் ரவிசங்கர், ஓகேங்களா, சுப்லக்ஷ்மி,
ருக்மணி ஆண்டாள், கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கவர் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. ஓகேங்களா. 10th வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி 11th வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு 6 to 7 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழ் லெசன்ஸ் எல்லாம் இருக்குது. 6th, 7th, 8th, 9th வந்து ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகுது. அதே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th ஒரு லெசன்ஸ் கவர் ஆகுது, 12th ஒரு லெசன்ஸ் கவர் ஆகுது, 6th 11th வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில 6 லெசன் 7 லெசன் கவர் ஆகுது. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th நின்று பார்த்துக்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th நியூ புக். இப்போ ரீசெண்டாக விட்டாங்களே நியூ புக் இல்லை, எல்லாமே நான் சொல்கிறது நியூ புக் தான், ஓல்டு புக் எதுவுமே இல்லை. நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, 5 லெசன் மொத்தம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு, மாநில அரசு, மத்திய அரசு, இந்த 3 டாப்பிக்லேருந்து மோர் ஓவர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதில் கவர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஹியூமன் ரைட்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஜம்மு காஷ்மீருடைய ஸ்டேட்டஸு, லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ்யம், தமிழ்நாடு ஜூடிக்கலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த லெசன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயிரும். அதை படித்து முடிச்சுட்டு ஓகேங்களா 10th நியூ புக்கில் இருக்கிற 3 லெசன் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு +1 ஒரு சில குறிப்பிட்ட லெசன்ஸ் வந்து சம் லெசன்ஸ் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி 12th ஒரு சம் லெசன்ஸ் வந்து சிலபஸில் கவர் ஆகும். நான் தனியாக போடுறேன். ஓகேங்களா. அதில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் டிஎன்இபிக்கு சிலபஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் போடுறேன் தனியாக ஒரு வீடியோவாக. ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சம் லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தபடியாக தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு, அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த லெசன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஓகே, அதெல்லாம் முடிச்ச இன்கேஸ் டைம் இருந்து அப்படின்னா வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th, 7th, 8th, 9th போங்க. ஏன்னா டிகிரி லெவல் அப்படிங்கிறனால கீழ் ஸ்டாண்டில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இல்லை. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவாங்க. சயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து 11th, 12th போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது மேக்ஸிமம் இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th வந்து பார்த்தீங்கன்னா 3 லெசன் வந்து கவர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற 2 லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஓரலாக வந்து ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ரீட் பண்ணினா போகுது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th, 11th, 12th வந்து பாலிட்டிக்கு நீங்கள் வந்து போகணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்க போகிற டாபிக் நம்ம இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து புக் பேக் கொஸ்டின் கவர் பண்ணிடுவாங்க 11th, 12th. ஓகேங்களா. இந்த 2ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேங்களா. 4 to 5 கொஸ்டின் அடிச்சிடலாம். இல்லை சார் நான் ரொம்ப இன்டெப்த்தாக நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11th, 12th இந்தியன் பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி லெசன்ஸ்லாம் கவர் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன். ஓகேங்களா. இங்கே இருக்குது பிளானிங் கமிஷன், 5 திட்டங்கள், ஃபினான்ஷியல் கமிஷன். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதே மாதிரி மக்கள் தொகை சம்மதி பற்றி கொடுத்துருப்பாங்க. நேஷனல் இன்கம் ரூல்ஸ், ரூரல் வெல்ஃபேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11th, 12th வந்து கவர் ஆகும். 11th, 12th எக்கனாமிக்ஸ் இதிலேருந்து கவர் ஆகும். நீங்கள் வந்து பார்த்துச்சுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம், இந்தியன் பொருளாதாரம், இது 2 வந்து மோரோவராக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற ஒரு சிலபஸ். அதே மாதிரி 5 திட்டங்கள் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. 5 திட்டங்கள். ஓகேவா. 5 இயர் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி, இதெல்லாம் வந்து ஒரு சில டாப்பிக்கில் முக்கியமாக அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லணும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் 10th வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லெசன் கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லெசன் கவர் ஆகும். இந்த 14 லெசனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அதாவது காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, அதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, காங்கிரஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காந்தி தலைமையில் எப்படி உருவாச்சு, என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க கொண்டு வந்தாங்க, அதை மாதிரி இந்திய சார்பில் கவர் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்கள். ஓகேங்களா. அதாவது வ.உ. சிதம்பரனார், ராஜாஜி, வ.உ. சிதம்பரனார், பெரியார், பாரதியார், அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்களாம் இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து சென்ட்ரலில் யாராருன்னா காந்தி, ஓகேங்களா, நேரு, தாகூர், நேதாஜி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1857 ஓகேங்களா பிரிட்டிஷ் ரூல் என்ன கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷரும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். ஓகேங்களா. அப் டு இண்டிபெண்டன்ஸ், இந்தியன் சின்ஸ் பாலிட்டிக்கல் சிஸ்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. அதாவது இந்தியன் பாலிட்டிங்கிறது 1857 ஓகேங்களா அப் டு 1950 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1950க்கு அப்புறம் சட்ட திருத்தங்கள் அது மாதிரி சம்மந்தங்கள் கட்டிருப்பாங்க இல்லையா, அப் டு 2020 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி தான் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம மோர் இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணுறது
1857 ஓகேங்களா, பெரும் புரட்சி. அதிலிருந்து 1950 வரைக்கும் நம்மளை கவர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து 1950லேருந்து 2020 வரைக்கும் சட்ட திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வரும். நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் பண்ண கவர் பண்ணுற டாப்பிக்கு 10th ஒரு 6 லெசன், 12th ஒரு 8 லெசன், இந்த 14 லெசனை முதல்ல நீங்கள் படிச்சிடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தபடியாக வந்து அடுத்தபடியாக மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th வந்து நீங்கள் போகணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறனால, இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9th 10th 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, டைமும் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவர் ஆகும். அதே மாதிரி +1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அதிகமாக வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு பாலிட்டி கவர் ஆகும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ் கவர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி ஜாகிரபி கவர் ஆகும். 4மே வந்து 10th ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது 4மே வந்து கவர் ஆகும். அதேமாதிரி 11th வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் வந்து ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி 12th வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக கவர் ஆகும். எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக கவர் ஆகும். 9th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து மேக்ஸிமம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா, பாலிட்டி இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி கவர் ஆகும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்போ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா அசஸர் எக்ஸாம் ஒரு 1300 போஸ்ட் அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து இந்த போஸ்ட் வந்து நீங்கள் தட்டிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஈஸியாக வந்து வேலை வாங்கிட்டு போயிடலாம். குரூப் 2 குரூப் 1 படிக்கிறீங்க இந்த எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆன்லைன் பேசுகிற எக்ஸாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நல்லது சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது கபிலன் அகாடமி. நன்றி.